ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த பாய்ஸ் சீசன் 4ஓட தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். செகண்ட் எபிசோடில் ஹோம்லேண்டு சிஸ்டர் சேஜும் ஸ்டார்லைட் டீமுக்கும் ஹோம்லேண்டர் டீமுக்கும் சண்டையை கிளப்பி விடுறாங்க. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் டீமுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சி அதுலேருந்து ஸ்டார்லைட் டீம் தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த 4th எபிசோடோட கான்செப்ட். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஹோம்லேண்டர் டீம் ஸ்டார்லைட் டீம் இருக்க இடத்துல ஒரு சாங்கை பாடி, வெல்கம் சாங் மாரி ஒரு சாங்கை பாடி, நம்ம 7ல் 3 ஹீரோஸ் கம்மியாக இருக்காங்க, அதனால் 3 பேரை செலக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்லைட் டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டானவ, அவன் வந்து மக்களுக்கு தப்பான கருத்தை பரப்பிட்டு இருக்கா, இதை நம்ம சூப்பர் ஹீரோஸான நம்ம தான் தடுத்து நிறுத்தணும், சூப்பர் ஹீரோஸ் அவங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அது ஒரு முட்டாள்தனமான காரியம் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் முன்னாடியே எல்லார்ட்டையும் ஸ்டார்லைட் ஒரு முட்டாள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 சூப்பர் ஹீரோஸ் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது டீப்பு, ட்ரெயின், நாயர், இவங்க 3 பேரை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் காலியான இடங்கள் நம்மளோட 7ல் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நிரப்புறதுக்காக ஸ்பார்க்கர், அதாவது ஃபயர் ட்ராக்கர், சேஜ் அப்படின்னு 2 பேரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு இடம் தான் நம்மளோட இதில் காலியாக இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். என் பையன் ஒரு ராபரியிலேருந்து ஒரு ஆளை காப்பாற்றினா, அதாவது ஒரு குழந்தைய காப்பாற்றினா, அவனுக்கு இந்த 7வது இடத்த நம்ம விட்டு வைப்போம். கண்டிப்பாக என் பையன் சிறப்பாக செயல்படுவான், அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட பையனுக்குன்னு ஒரு இடத்த விட்டு வைக்கிறான். பூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த 7 செலக்ட் மெம்பர்ஸையும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம இவன் ரியானுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்குள்ள நம்ம ரியானை கூப்பிட்டு வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவனை வச்சு ஹோம்லேண்டரை அழிக்கணும் அப்படின்னு ஸ்க்ராலில் நம்ம பூச்சர்கிட்ட சொல்கிறான். பூச்சர் உடனே பார்த்தீங்கன்னா இல்லை, அவனை வந்து நம்ம ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது, அவனை நல்லவனாக வேணால் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூச்சருக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மருந்து கொடுக்குறான். அதாவது இதை ரயான்ட்ட கொடுத்து அவனை மயக்கம் போல வச்சு தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு மருந்தையும் கொடுத்துட்டு போகிறான். ஒரு பக்கம் ஹோம்லேண்டு ரயானையும் கூப்பிட்டு வந்து இந்த 7 மெம்பர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரயானு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கான், தன்னால் ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவன் மிரட்டன் காட்டியும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். இந்த சிஸ்டர் சேஜுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இந்த சூப்பர் ஹீரோ சூட்டு பிடிக்கல. நான் வந்து ஸ்டார்லைட்டை அழிக்கிறதுக்கு ஒரு ஆயுதமே அவளாக தான் இருக்கும், அவளால் மட்டும்தான் ஸ்டார்லைட்டை எதிர்த்து பேச முடியும் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் சேஜ் சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், போய் என்ஜாய் பண்ணு, நீ பண்ணால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. ஒரு பக்கம் ஸ்டார்லைட் பார்த்தீங்கன்னா டிவியில் அவளோட பேட்டி ஓடிட்டு இருக்கும். அதாவது நான் ஸ்டார்லைட்டாகவே இருந்து இந்த அக்கிரமத்தை தட்டி கேட்க போகிறேன், ஹோம்லேண்டர் ஒரு அநியாயம் எங்கே வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வயசான ஒருத்தர் வந்து கேட்கும்போது கன் பாயிண்டில் வச்சு மிரட்டிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துல ஃப்ரெஞ்சு வந்து அவனை அடித்து போட்டு படுக்க போட்டுறான். ஃப்ரெஞ்சு என்ன நடந்துச்சு, இதுமாரி பைத்தியக்காரன் லைட்டாக அடிச்சுட்டான், காயப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கோலின் தான் இவனுக்கு வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றாச்சு, அவனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படி ஒரு மாதிரி கோலி நடந்துக்க இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சு சொல்கிறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சால் அதை தடுக்க முடியல. ஏன்னா அவனுக்கு ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலியை கொண்டமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி அதை கோலின்ட்ட சொல்லவும் முடியல. இருந்தாலும் அவன் மேலே இவனுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்குன்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்துல ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. பாப்னு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு எதிரான ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இதேமாதிரி ஆர்மிலையும் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் பொசிஷன்லையும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த பவருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ மாரி ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா விக்கியும் ஒரு மெம்பராக இருக்கா. இதேமாதிரி அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாரி சூப்பர் ஹீரோஸ் இதுக்கெல்லாம் தகுதியானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சால்ராவும் போடுறா. ஆனால் பாப்புக்கு ஆல்ரெடி தெரியும் விக்கியும் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படியோ சமாளிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல மலிப்பி கண்டிப்பாக இதை நம்ம நடக்க விடக்கூடாது அப்படின்னு பாப்பும் ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஒரு பக்கம் ஃப்ரெஞ்சு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான், ஏன்னா அவனோட கில்ட்டி ஃபீலிங்கில். அதே இடத்துல கிமிக்கவும் வந்து சின்ன வயசில் என்னை கொடுமைப்படுத்தணுமே, சில குழந்தைங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம தான் காப்பாற்றணும், உன் உதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஃப்ரெஞ்சு ஃபஸ்ட்டு முடியாது அப்படின்னு சொன்னாலும் கிமிக்கோ கேட்குறாள், எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும், சரி ஓகே போய் தொலைலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு கிமிக்கோவை கூப்பிட்டு போகிறான். ஒரு பக்கம் இதேமாரி இந்த சிஸ்டர் சேஜ் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கா, எப்படியாச்சும் இதை நம்ம தடுத்தாகணும், எதுக்கு இந்த ஃபயர் ட்ராக்கர்லாம் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு கேட்கும்போது அது என்னன்னு தெரில, அந்த ஃபயர் ட்ராக்கருக்கு என் மேலே ரொம்ப காண்டு போல அப்படின்னு சொல்லி ஸ்டார்லைட்டும் சொல்கிறான். ஏன்னா அவளை பற்றிய அக்யூசியேஷன் அதிகமாக வச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல. அதனால் கார்னர் பண்ணுறது நல்லாவே ஸ்டார்லைட்டுக்கு தெரியுது. ஒரு பக்கம் கிமிக்கோவும் ஃப்ரெண்ட்ஸையும் தனியாக போகும்போது எங்கடா நான் பேசியிருக்கும் போது தனியாக போகிறீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது வாக்கியோ அப்படின்ற சிம்பிளை காட்டிட்டு அவங்க 2 பேர் போகிறாங்க. பின்னாடி எம்எம்க்கு ஒரு யோசனை, ட்ரெயின் தானே நமக்கு ஃபுட்டேஜ் கொடுத்தான், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது, அவனை நம்ம பாய்ஸ் டீமுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யூஹிட்ட சொல்லும்போது இது ஒரு முட்டாள்தனமான காரியம்டா அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எம்எம் சொல்லிடுறான். ஒரு பக்கம் ரியான் கேம் விளையாண்டுட்டு போகுது. அந்த கேம் மூலியமாகவே நம்ம பூச்சர் ரியான்ட்ட பேசுகிறான். இதேமாதிரி நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, உங்களை நான் மீட் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் பூச்சர் அப்படின்னு ரியான் சொல்கிறான். பூச்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறான். 6 மாதம் தான் இருக்கும், நீங்கள் 1 மாதம் இருக்க மாரி இருந்தால் சொல்லுங்கள், அப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரியான் இதுக்கு ஒத்துக்கிறான். கண்டிப்பாக சரி உங்களை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த ஸ்டார்லைட் வீடியோ எடுத்து பார்த்து அவன் பாட்டுக்கு காண்ட
ஆகிட்டு இருக்கான், ஒரு பக்கம் சூடு ஏற்றிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ட்ராக் இருக்கால, இதேமாரி நான் உங்கள் டீமில் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு நான் லாயலாக இருப்பேன், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம், அதாவது என்ன வேணும்னாலும் கேட்கலாம் அப்படின்ற மாரி ஒரு மார்க்கமாக தான் பேசிட்டு போகிறான். ஓகே தேங்க்ஸ் அப்படின்ற மாரி இந்த ஹோம்லேண்டர் சொல்லிடுறான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சமனில் ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு ஹோம்லேண்டர் சொல்கிறான். எல்லாரும் சீட்லேயும் உட்காராங்க. அதே டைம் ஆஷ்லியோட சீட்டை பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் சேஜ் எடுத்துக்கிறான். ஆஷ்லி பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்பணுமா சார் அப்படின்னு கேட்க, ஆமாம் கண்டிப்பாக நீ இப்போ இந்த சமனில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் உன்னோட ஒர்க் எல்லாத்தையுமே சிஸ்டர் சேஜ் எடுத்துப்பா, இப்போ இவ தான் இதுக்கு சிஇஓ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்போ என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நீ வேலையில் இருக்க ஆனால் இந்த 7க்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி ஹோம்லேண்டரும் அனுப்பி விடுறாரு. நம்ம ஆஷ்லி பார்த்தீங்கன்னா திட்ட மரண காண்டாயிடுறாங்க, எவ்வளவோ வளர்ச்சிருக்கேன் என்ன போய் இதை விட்டு தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி காண்டாயிட்டு வெளியே போகிறா. நாயர் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் பேசிட்டு இருக்கும் போது தூங்க ஆரம்பிக்கிறோம். கொரட்ட சவுண்டு வேறு கேட்க ஆரம்பிக்குது. இந்த நாயர் தூங்கிட்டு இருக்கானா நான் பேசும்போது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டீப் அட எந்தரா அப்படின்னு சொல்லி தட்டி விடுறான். அதே சமயம் இந்த ஸ்டார்லைட் டீமுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் யார் தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது. ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த இடத்துல யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்கும்போது சிஸ்டர் சேஜ் அந்த டீப் பக்கம் இந்த கண்டென்ட்டை திருப்பி விடுறாங்க. இதேமாரி ஹோம் கண்ட்ரோலில் தானே அந்த டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, எப்படி அவங்கள்ட்ட போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு இதை பற்றி தெரியாது, யார் இதை பண்ணாலும் எனக்கு சுத்தமாக தெரில அப்படின்னு டீப் சொல்லிடுறான். டீப்புக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் டர் ஆகிடுச்சு, அதனால் வீட்டுக்கு வந்து ரொம்பவே சோகமாக இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்லேருந்து அவனோட ஆட்டோபஸ் கேர்ள் ஃப்ரெண்டு பேச ஆரம்பிக்கிறான். பேப் நீ எனக்கு கொஞ்சம் நாளாக கவனிக்கிறது இல்லை பேப் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லை எனக்கு ஒர்க் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு பேப், அதனால தான் என்னால் உன்னை மீட் பண்ண முடியலன்னு சொல்கிறான். சரி ஓகே நம்ம எங்கேயாச்சும் வெக்கேஷன் ஆச்சும் போகலாம் அப்படின்னு கேட்க, இல்லை அது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறான். சரி என்கிட்ட பேச உனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கா அப்படின்ற மாரி அந்த ஆக்டோபஸ் இருக்குது. சேச்சா அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும், எனக்கு ஒர்க் டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது புரிஞ்சுக்கோ அப்படின்னு டீப்பும் சொல்லிட்டு போகிறான். இந்த ஆஷ்லி இருக்கால அவளோட ரிசைனிங் லெட்டர்ஸை எழுதிட்டு இருக்கா ஒரு பக்கம், அது அவனோட தெரிஞ்ச அல்லக்கையை வச்சு எழுதிட்டு இருக்கா. இதேமாரி உங்களுக்கு எவ்வளோ உழைச்சிருவேன், என்ன போய் இப்படி வெளியே தூக்கிட்டாங்களே, இதுக்கு நான் சும்மா விட மாட்டேன், எப்படியாச்சும் வெளியே போயிடுவேன், எப்படியாச்சும் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி ரிசைனிங் லெட்டர் எழுதிட்டு இருக்கா ஒரு பக்கம் பூச்சரம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கால்ஸ் ஒரு மருந்து கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த மருந்து போட்டு அவன் குக்கீஸ்லாம் செஞ்சுட்டு இருப்பான், ரயானுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் ரயானும் அந்த இடத்துக்கு வரான். ரயான் வந்தவொடனே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் பூச்சரோட காதில் பிளட் லீக் ஆகிறத பார்க்குறான். பூச்சர் உங்கள் காதில் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் பூச்சர்ட்ட ஒரு விஷயத்த ரயான் கேட்குறான். இதேமாரி உங்களுக்கு பயமாக இருக்கா சாவறதுன்னு நினச்சி அப்படின்னு சொல்ல, சேச்சா எனக்கு பயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரயானுக்கு தான் பவர் இருக்குல்ல, அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவான் அவனோட ஹார்ட் பீட்டு எல்லாம் வச்சு. அதே சமயம் அந்த குக்கீஸையும் கொண்டு வந்து கொடுப்பான். இது உங்கள் அம்மாவோட ஃபேவரட் குக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி ரயானும் தட்டிடுறான். நம்ம பூச்சர் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சும்மா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நார்மல் கேம்லாம் விளையாண்டுருக்காங்க. எம்எம்ஓ அதே சமயம் ட்ரெயினை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இதேமாரி உங்கள் அண்ணனோட ஃபோனை ஹேக் பண்ணி உனக்கு மெசேஜ் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் உன் ஹெல்ப் எனக்கு வேணும், நீ எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தந்த வரைக்கும் எங்கள் ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, உன்னோட கண்ணு கீழே கருவலையெல்லாம் இருக்குது, நீ கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது, உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ட்ட கேட்க, ட்ரெயின் அட இதெல்லாம் என்னால் முடியாது, ஆல்ரெடி அந்த ஃபுட்டேஜ் யார் எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க, அது தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்கள கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி ட்ரெயினும் சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரியுது, நீங்கள் எங்கள் பக்கம் வந்துடலாம் அப்படின்ற மாரி அவனை பாய்ஸ் டீம் பக்கம் இழுக்க பார்க்குறான். நம்ம ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபுள் மைண்டில் தான் இருக்காரு. மேபி 4th எபிசோடில் வர வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி இந்த சீசனில் பாய்ஸ் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸையும் கிமிக்கவும் அந்த குழந்தைங்களை அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் குழந்தைங்களை காப்பாற்ற போயிருப்பாங்க. அப்படி போகும்போது தான் பைப்பில் ட்ரக்ஸ் எடுத்திருப்பான். அவனுக்கு தேவையில்லாத சவுண்ட்லாம் கேட்டுருக்கும். கிமிக்கோ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எல்லாத்தையும் சர மாதிரியாக போட்டு தள்ளிட்டு இருப்பான். ஆனால் ட்ரக்ஸ் எடுத்த ஃப்ரெண்ட்ஸு கண்ணில் ஏதோ டாய்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஏகப்பட்ட இல்யூஷன்ஸு ஃப்ரெண்ட்ஷியோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் பார்த்தவனே என்னடா நடக்குது இப்படின்னு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். அதே சமயம் ஃப்ரெண்ட்ஷிக்கு பின்னாடி ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, இங்கே வா அப்படின்ற மாரி. கிமிக்கா மட்டும் தனியாக எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பின்னாடி போய் பார்க்குறான். அது யாரும் இல்லை, கோலினோட வாய்ஸ் தான். நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது ஃப்ரெண்ட்ஷி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் மன்னிப்பு கேட்குறான். என் குடும்பத்தை மட்டும்தான் நீ தெரியாமல் கொண்டியா அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்க்க சொல்கிறான். பின்னாடி எக்கச்சக்கமான உருவம் இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஃபஸ்ட்டு ட்ரக்ஸில் இருக்கும்போது ஏகப்பட்ட கொலைகளை பண்ணியிருப்பான். அந்த கொலைகளுக்கெல்லாம் இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபேஸையும் காமிக்கிறாங்க. அதே சமயம் ஃபர்ஸ்ட் சீசனில் ஒருத்தி வில்லியா இருந்திருப்பாள், அவள் கரெக்டாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுகிறான். நான் உன்னை கொண்டிருக்க வேண்டியது, இருந்தாலும் நீ தப்பிச்சிட்ட, நீ ஒருத்தவனோட குடும்பத்தை கொண்டுட்டு எப்படி உன்னால் இப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது, அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட நீ அந்த விஷயத்தையே சொல்ல, அவன் கூட போய் நீ இப்படி தப்பாக நடந்துக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி அவளும் பேசுகிறான். ஒரு பக்கம் கிமிக்கோ பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பா இல்லையா, அவளுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும். பின்னாடி ஒருத்தி
போட்டிருக்கவ கிமிகோ அப்படின்னு சொல்லி கிமிகோ பேர் சொல்கிறா. ஒருவேளை இவளுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கிமிக்கவும் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சுடா வருவான். அதையும் நிப்பாட்டிடுவான். இரு சுடாத அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அங்கேருந்து எஸ்ஆய் ஓடிடுவான். நீ எங்கே போன எனக்கு ஹெல்ப் பண்ணாம அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு பக்கம் முடிச்சிருந்து சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸையே கூப்பிட்டு போவாங்க. பூச்சர் கரெக்டாக பார்த்தீங்களா ரியான்ட்ட பேசிட்டு இருப்பான் இல்லையா, அப்படி பேசிட்டு இருக்கும்போது எப்படி என் தம்பியை தான் எப்போவுமே நான் ஜெயிக்க விடுவேன், ஆனால் உன் விஷயத்தில் நான் ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரியானை அசால்ட்டாக வின் பண்ணுறாரு அந்த ஃபூஸ்பால் கேமில். அப்போ பார்த்தீங்கன்னா ரியானு ஒரு விஷயத்த சொன்னால் எப்போவுமே வாட்டில் என்ன தான் ஜெயிக்க விடுவாங்க, அது எனக்கு ரொம்ப போரிங்காக தான் இருக்குது, ஆனால் எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரியான் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு 7ல் ஒரு மெம்பராக சேர போகிறேன்னு கேள்விப்பட்டேன், நீ ஒரு ராபரியை காப்பாற்றுறல, நல்லா காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு சொல்கிறான். ரியானும் அப்போ ஒரு ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறான், நான் அந்த இடத்துல ஆக்சிடென்ட்டாக ஒரு கொலையை பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டையே நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அப்போ தான் ஒரு பூச்சருக்கு ஒரு விஷயம் புரியுது, இவன் நல்ல மனசோட தான் இருக்கான், இவன் ஹோம்லேண்டர் மாரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மயக்க மருந்து கொடுக்கலான்னு ஒரு குக்கீஸில் கலந்து வச்சிருமான்ல மெடிசன், அதை தூக்கி டஸ்ட்பினில் கொட்டிடுறான். எதுக்கு டஸ்ட்பினில் கொட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் சுகர் அதிகமாகிடுச்சு, நம்ம வேறு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பூச்சர் ஒரு விஷயத்த சொல்கிறான், ரயான் நீ என்கிட்ட ஸ்டார்டிங் கேட்டல உனக்கு சாவை பற்றி பயமாக இருக்கான்னு, ஆமாம் எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, இந்த உலகத்தில் எதுவுமே சாதிக்காமல் செத்துருவணும்னு பயமாக இருக்குது, என்னோட ஒய்ஃப் அதாவது உங்கள் அம்மாவை இழந்துட்டேன் அது எனக்கு பயமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவன் ஞாபகமாக இருக்க உன்னை இழந்துருவணும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரயான் அப்படின்னு சொல்லவே ரயானுக்கு கண்ணில் தண்ணி இல்லை அப்படி கொட்டுது, பைபிளுக்கு பாசமால பொங்க ஆரம்பிக்குது. ஹோம்லேண்டரை விட பூச்சர் மேலே ரயான் ரொம்பவே பாசம் வச்சுருக்கான் போல். சரி இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயானும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். சிஸ்டர் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டரை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டார்லைட்டு கூட கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பேசின எல்லா கால் ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த ஹோம்லேண்டர்கிட்ட மாட்டிப்பாங்க. இதேமாரி அவங்கள்ட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நாங்கள் கிளாத்தை பற்றி தான் கொஞ்சம் டொனேஷன் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த லேடி சொன்னாலும் ஹோம்லேண்டர் கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் ஏன் ஹார்ட் பீட் இவ்வளோ வேகமாக துடிக்குது, பொய் சொல்லாத உண்மையை சொல்லு, சத்தியமாக என் பையன் மேலே சத்தியமாக உன்னை நான் கொல்ல மாட்டேன், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாலும் கரெக்டாக அந்த லேடி ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. இதேமாரி நாங்கள் ட்ராக் பண்ணோம் சில சிஸ்டத்தை அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக ஹோம்லேண்டர் அவனோட லேசரை வச்சு கொண்டுறான். அதை பார்த்தோன்னே ஆஷ்லிக்கு இல்லை மறுபடியும் டர்ராகுது, ரிசைனிங் பண்ண நம்ம லெட்டர்லாம் எழுதியிருக்குமே அப்போ நம்மளாம் கொண்டு கூச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பக்கம் டர்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த சிஸ்டர் சேர்த்து ஏன்டா நீ சொல்கிறத காப்பாற்றவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஸ்டார்லைட்டும் எதுக்கு இந்த ஃபைட் ட்ராக்கர் நம்ம மேலே கார்னர் பண்ணி நம்மளே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னு அந்த வாட்டோட இடத்துக்கே வரா. முன்னாடி நம்ம ஸ்டார்லைட் இருந்தால அதே ரூமில் தான் இப்போது இந்த ஃபயர் ட்ராக்கரும் இருக்கா. எதுக்காக நீ என் மேலே இவ்வளோ பழியை போட்டுட்ருக்க, உனக்கு ஏன் என் மேலே இவ்வளோ வன்மோ அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஃபயர் ட்ராக்கர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா சுத்தமாக, என் பேர் தான் ஸ்பார்க்லர், நம்ம சின்ன வயசில் ஒரே பேட்சில் இருந்தோம், நீயும் நானும் ஒரே இடத்துக்கு தான் ஃபைனல் வந்தோம், அந்த ஃபைனலில் நீயா நானான்னு வரப்ப நீ ஃபைனலில் எல்லாருக்கும் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்லைட்டை கேட்குறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், நானே சொல்கிறேன், அங்கே இருக்க ஜட்ஜஸ் கூட நான் தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொன்னேன், அது மட்டும் இல்லை ஏன் இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு உன்ட்ட நான் வந்து கேட்டதுக்கு நீ குண்டானவ ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லி நீ ஏன்ட்டியே சொன்ன, அதை நான் அந்த அவமானம் தாங்க முடியாமல் நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஸ்டார்லைட்டை சொல்கிறான். ஸ்டார்லைட்டும் பார்த்தீங்கன்னா அது இம்மெச்சூரிட்டியாக இருக்கும்போது அதை நடந்துக்கிட்டது, அதை நீ இப்போ ஏன் பெருசுப்படுத்துகிற, அது எப்படி அதையும் நீ தானே பண்ண, அது எப்படி உனக்கு ஞாபகம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி ஸ்பார்க்லர் சொல்கிறா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குவீன் மேவோட கெட்டப்பு இந்த ஹோம்லேண்டர் கெட்டப்லாம் போட்டு கிறிஸ்மஸ்க்காண்டி ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல தான் ஹோம்லேண்டரும் இந்த விக்கி இருக்கால விக்கி நியூமேன் அவங்க 2 பேர் பேசுகிற மாரி ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க. அந்த மீட்டிங் நடக்கிறது எம்எம்க்கும் தெரிஞ்சிருக்கும். எம்எம் யூஇ அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நீ யாரை நம்பி இந்த இடத்துக்கு வந்த, யார் உனக்கு சொன்னாங்க இங்கே நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி யூஇ கேட்கும்போது எனக்கு ஏட்ரைன் தான் சொன்னான், கண்டிப்பாக இங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னான். அவனே ஒரு பைத்தியக்காரன், அவன் பேச்சை நம்பி நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம ட்ராக்கில் மாட்டிக்க போகிறோம்டா எம்எம் அப்படின்னு சொல்லி யூஇ சொல்லும்போது கண்டிப்பாக இல்லை, நான் சொல்கிறத நீ கேளு, இந்த டன்னல் வழியாக போய் நீ அவனுக்கு கவனி, என்னை ஏன்டா மாட்டி விட பார்க்குற, நீ மாட்டிக்கிட்டே நீ காலிடா அப்படின்ற மாரி சொல்லிட்டு யூஇயும் ஒட்டு கேட்க போகிறான். அந்த ஃபயர் எங்கே இந்த மீட்டிங் நடக்குது அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட்டையும் யூகிட்ட தந்து அனுப்பிவிட யூகியும் அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். நான் ரெடி இருக்கேன்டா, நான் எப்படா இது உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போகிறான். இவங்க நினச்ச மாரி அந்த விக்கிக்கும் அந்த ஹோம்லேண்டுக்கும் மீட்டிங் இந்த இடத்துல நடக்குது. விக்கி உடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே அவங்கள்ட்ட வந்து பேசிட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிவிட்டு அந்த ஹோம்லேண்டரை மீட் பண்ணி பேசும்போது கரெக்டாக ஹோம்லேண்டரும் இவனும் பேசிகிட்டு இருக்கா. அதே சமயம் அதுக்கு மேலே இருக்க சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அது வழியாக யூகி கவனிச்சிட்டு இருக்கான். பாப்பு இதேமாரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு விக்கி சொல்கிறான். ஹோம்லேண்டரும் பார்த்தீங்கன்னா இதேமாரி நம்ம எல்லாரையும் அழிக்கணும், நம்ம தான் பெரிய பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற மாரி விக்கிட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் சூப்பர் ஹீரோன்றது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றத ஹோம்லேண்டர் விக்கி சொல்லும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ சூப்பர் ஹீரோவாக இருந்து நீ பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு
நம்ம ஹோம்லேண்டர் சொல்கிறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கவனிச்சிட்டு இருக்க யூகி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. அந்த வேர்த்து கொட்டுது இல்லையா, அதுலேருந்து ஒரு துளி வேர்வை ஹோம்லேண்டர் மேலே பட ஹோம்லேண்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது இங்கே மேலே இருக்கிறது யூகி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சாரான் இந்த ஹோம்லேண்டரு. உடனே பார்த்தீங்கன்னா இவனுக்கு எங்கேருந்து இவ்வளோ கோவம் வரும் இல்லை, மூக்கு மேலே புடச்சிக்கிட்டு கோவம் அப்படி வருது, இவனை விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லேசர் ஐயை வச்சு அந்த ஹோல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இவனோட லேசர் ஐயை விடுறான். அந்த இடமே அப்படியே பொசுங்க ஆரம்பிக்குது. இவனால் இவனையே கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ கோவத்தில் இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே சுட்டு பொசுக்க ஆரம்பிக்கிறான். யூகியை காப்பாற்றணும் இல்லையா, அதனால கீழே இருக்க எம்எம் லைட்டெல்லாம் அப்படியே திருப்பி விட்றான். திருப்பி விட்டவனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டரால் அவனால் கரெக்டாக பார்க்க முடியல. உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்லேண்டர் கரெக்டாக இருக்க எல்லா இடத்துக்குமே அவனோட லேசர் ஐயை விட கீழே ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை, அவங்க உடம்புலாம் துண்டு துண்டாக வெட்டிட்டு சாவ ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் எப்படியாச்சும் தப்பிச்சு போனால் போதும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாருமே அந்த இடத்துல செத்தே போயிடுறாங்க. ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் கொல்லணும்னு போகிறான். ஆனால் அந்த இடத்துலேருந்து ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஹியூகியை காப்பாற்றி ஒரு பக்கம் கொண்டு வந்து விட்டு போயிடறான். நீ எதுக்குடா என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி ஹியூகி கேட்க, அட போடா மாட்டிக்காமல் போய் தப்பிச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் அங்கேருந்து சரக்குன்னு ஓடி போயிடுறான். யூகியும் ஓகேடா ஒரே தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு போகிறான். ஃப்ரெண்ட்ஸையும் ஸ்டார்லைட்டு கிமிக்கோ எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கிமிக்கோ கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுகிறான். இதேமாரி உனக்கு என்னாச்சு, நீ கொஞ்ச நாள் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நீயும் சொல்லு அந்த தழும்பு பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸி கேட்குறான். ரெண்டு பேருக்குமே அதை ஓப்பனாக சொல்லிக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நீ உண்மையை சொல்ல மாட்டேன், நானும் உண்மையை சொல்ல மாட்டேன், அதனால் இதை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்டார்லைட் ஒரு விஷயம் சொல்கிறான், இதேமாரி எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது, நானும் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு நான் அதையும் நான் எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்டார்லைட் அவளோட பக்கத்தில் சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் சொல்கிறான், பாஸ்டில் நடந்த சம்பவத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிமிக்காவும் அதே தான் சொல்கிறான், பாஸ்டில் நடந்த சம்பவத்துக்கு நம்ம யாருமே பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூகி ஹாஸ்பிட்டலில் இருக்க தன்னோட அப்பாவை மீட் பண்ணி பேசும்போது அவங்க அம்மாவும் அந்த இடத்துல தானே இருப்பாங்க. அதனால் அவங்க அம்மாட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறான். இதேமாரி நீங்கள் என்னை விட்டு போகும்போது எனக்கு 6 வயசு தான், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு வேறு வழி தெரில, நான் அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தேன், நான் தப்பிக்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இது உனக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும், நான் என்ன சொன்னாலும் உன்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அது பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி மன்னிப்பும் கேட்குறாங்க. யூகி பார்த்திங்கன்னா ஒரு வேளை அவங்க பண்ணதும் சரியாக இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கும் வரான். ஒரு பக்கம் கால்ஸ் பூச்சரை மீட் பண்ணி, நீ ஏன்டா அந்த மெடிசனை கொடுத்துருக்கலாமேடா, நல்ல சான்ஸ்டா, ஏன்டா விட்ட அப்படின்னு சொல்லும்போது, நான் என்றைக்குமே ஹோம்லேண்டர் கூட சண்டை போட ஒரு வெப்பனாக ரியானை உருவாக்க மாட்டேன், அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அவனை நல்லவனா அவருக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனை பேசியே நம்ம பக்கம் கூட்டு வரலாம் அப்படின்னு பூச்சர் சொல்கிறான். அப்போ தான் கால்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இதேமாரி அவனும் ஹோம்லேண்டர் மாரி மாறிட்டா, அவனை கொல்றதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை, இது நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாரி எவ்வளோ சீக்கிரம் நம்ம பக்கம் கூட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை நீ பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் டீப்போட ரூமில் இந்த சிஸ்டர் சேஜ் இருக்கா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் டென்ஷன் ஆனாலும் அவள் வச்சிருக்க சில சாக்ஸை பார்த்து பைபிள் நாக்கு தூங்க போட்டு சொல்லி விடுறான். அது மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நார்மலாக கேஷுவலாக கேட்கும்போது, நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க அப்படின்ற மாரி சிஸ்டர் சேஜ் சொல்லிடுறான். பைபிளில் தான் பொண்ணை பார்த்தாலே நாக்கை தொங்க போட்டு போவாள், இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பையனுக்கு க்ரீன் சிக்னல்னு நல்லாவே புரியுது. அந்த இடத்துல 2 பேரும் அஜால் குஜால் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அங்கே இருக்க டேபிளில் ஒரு பெண்ணில் பிளட் இருக்குது, அது என்ன பிளட்னு தெரியல, 4th எபிசோடில் தான் தெரியும், நம்ம அதில் பார்ப்போம். நம்ம ரியான் பார்த்தீங்கன்னா பூச்சரை மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறது நம்ம ஹோம்லேண்டருக்கு தெரியுது. இதேமாரி உன் மேலே ஹோம்லேண்டர் ஸ்மெல் வருது, உனக்கு என்ன, நான் நல்லது தானே பண்ணுறேன், உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது, எதுக்கு நீ என்னை விட்டுட்டு அவனை போய் பார்க்குற, உனக்கு அவன் தான் அப்பாவை வேணும்னா நீ அவன்கிட்டே போயிடு அப்படின்னு ரியான்ட்ட சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா அப்படின்னு ரியான் சொன்னாலுமே ஹோம்லேண்டர் பயங்கரமாக கோவத்தில் இருந்த பக்கத்தில் இருக்க பாட்டில் எடுத்து பக்கத்தில் இருக்க கண்ணாடியில் உடச்சிட்றான். ரயான் பயந்து அங்கேருந்து ஓடியே போயிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டருக்கு ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் பார்த்தீங்கன்னா இவன் அடித்து உடத்தான்ல ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியில் 4-5 பிம்பம் தெரியுது. அந்த பிம்பத்தில் பார்த்தீங்கன்னா இதேமாரி உன்னை நேசிக்க யாருமே இல்லை, உனக்கு யாராச்சும் ஆறுதல் சொல்ல ஆள் வேணும், நீ புரிஞ்சுக்கோ. ரேயானும் பார்த்தீங்கன்னா உன்னை வெறுக்கிறான், அவன் பூச்சரை தான் விரும்புகிறான், அவன் உன் பையனாக இருந்தாலுமே அவன் உன்னை விரும்பலை, நீ எதையோ தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு 4-5 பிம்பம் வந்து குழப்பி விட்டுட்டுருக்கு. அதை பார்த்து ஹோம்லேண்டர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருக்கான். இவன் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்றது கூட அவனுக்கு தெரில. நீ ஆரம்பத்திலே போய் உன்னை நீ கவனிக்கணும், நீ யாருன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் சொல்லும்போது நம்ம ஹோம்லேண்டருக்கு பாஸ்டில் நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஹோம்லேண்டையும் லெபார்ட்டரியில் வச்சு அவனை வச்சு சில ஆராய்ச்சிலாம் பண்ணியிருப்பாங்க, அந்த மெமரிஸ்லாம் ஹோம்லேண்டருக்கு வருது. அதோட இந்த 3rd எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.